கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 2:8. ரோமன்ஸ் 2:8. சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். யாரு? ரட்சிக்கப்படாத மக்கள். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தான் காட்டுறாரு. 8வது 9வது வசனம், இந்த 2 வசனங்களும் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து, அவிசுவாசிகளை குறித்து சொல்லுது. அவங்க யாரு? முதல்ல அவங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன்னா யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கான்? சாத்தானுக்கு. ஒன்று நியாயத்திற்கு கீழ்ப்படியணும், இல்லை அநியாயத்துக்கு கீழ்ப்படியணும். ஒன்று பகல் இல்லை இரவு, இந்த 2 தான். கருப்பு இல்லை வெள்ளை தான். அப்போ என்ன? ஒன்று கர்த்தருடைய பிள்ளை, இல்லை சாத்தானுடைய பிள்ளை. இல்லை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவன், இல்லை சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தவன். அப்போ சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவன், இல்லை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவன். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவன் யார்? அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவன். ஒன்று நியாயத்துக்கு இல்லை அநியாயத்துக்கு, சத்தியத்துக்கு இல்லை அநியாயத்துக்கு. அப்போ சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவன் யார்? அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? சண்டைக்காரனாக இருப்பான். நீங்கள் யோபுனுடைய புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 13வது யோபு சொல்லும்போது, அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். எப்படி? வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களுடைய கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழியை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறவர்கள். இவங்களுக்கு என்ன வரும்? தேவனுடைய உக்கிர கோபாக்கினை. எப்படி? உக்கிர கோபாக்கினை. இது யாருங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறார். 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 7வது 8வது வசனம் பாருங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். என்ன? ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்பட போறாரு. அது யாருக்கு எதிராக வருது? தேவனை அறியாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்போ இவர்கள் என்ன? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாம யாருக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்காங்க? அங்க சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியல, அவங்க சண்டைக்காரங்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள், துஷ்ட காரியங்களை செய்யக்கூடிய மக்களாய், உக்கிரமான கோபாக்கினியை தங்கள் மேல் வருவித்து கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு அந்த நீதியுள்ள ஆக்கினை தீர்ப்பை கொடுப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது தூதர்களோட ஜுவாலித்து எரிகிற அக்கினியோட வரப்போகிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது தேவனை அறியாதவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களா? அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நித்திய ஜீவனை அடைவீங்க. யோவான் 5வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்ன? நித்திய ஜீவனையும், கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுப்பதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இப்போ தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போதும் அதுதான் சொல்கிறாரு. என்ன? இவங்க தேவனை அறியாதவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்போ அவங்களுக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகிறது. எப்படி ஆதி காலத்தில் தேவனாகிய கர்த்தர் மொத்த பூமியை ஜலத்தினால அழிச்சாரோ, அதே மாதிரி அவருடைய 2ஆம் வருகையில் மொத்த உலகத்தையும், நம்ம காண்கிற இந்த மொத்த உலகமும் அக்கினியால் எரிபட்டு போகும், மொத்தமும் அக்கினியால் எரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை மிக தெளிவாக நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் 2 பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வாசிக்கும்போது எப்படி இவையெல்லாம் வெந்து ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக்கினை தீர்ப்பு, அக்கினிமயமான ஆக்கினை தீர்ப்பு வரப்போகிறங்கிறத வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ இப்படிப்பட்ட அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒன்று என்ன செய்யணும்?
அவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அநியாயத்தை விட்டுவிட வேண்டும். மாறாக அநியாயத்தை செய்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் பாதாளமே இல்லை, தேவன் அன்பானவர், அவர் எப்படி உங்களை பாதாளத்துக்கு அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் தயவு செய்து நீங்கள் வேத வசனத்தை நன்றாக படித்து கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த நியாய தீர்ப்பு உண்டாகும். அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழாவிட்டால் பரத்திலிருந்து நித்திய ஆக்கினை தீர்ப்பை கொடுக்க எங்கள் தேவன் உக்கிர கோபத்தோடு வரப்போகிறீங்கிறத இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உணர்ந்து உமக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.